Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce 2020 Test Series 1 Unit 19 Income Tax. இந்த டாபிக்ல basic concepts, incomes exempt from tax, residential status, heads of incomes, salary income, income from house property, profits and gains from business and profession, capital gains, deductions and rebates allowed, computation of CTI, combined taxable income, CTI, income from other sources. இந்த டாபிக் எல்லாம் இந்த இன்கம் டாக்ஸ் யூனிட் 19ல கவர் ஆகுது. இதில் வரக்கூடிய 20 கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு வாஸ்ட், ரொம்ப பெரிய ஒரு பார்ட் இன்கம் டாக்ஸ். லாஸ்ட் எக்ஸாமில், டிஆர்பி எக்ஸாமில் அதிகப்படியான கொஸ்டின் கேட்கப்பட்ட ஒரு யூனிட் இது. அதனால இந்த 20 கொஸ்டின்றது ஒரு சின்ன ஒரு பார்ட் மட்டும்தான். இதோடைய ரிலேட்டடான வீடியோஸ் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கம் டேக்ஸ் யூனிட் 19ன்ற இதில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோ கிடைக்கும். அது இல்லாமல் நீங்களும் இந்த இன்கம் டேக்ஸ் ப்ரெசன்ட் அசஸ்மெண்ட் இயருடைய புக்கு வாங்கி ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நவ் வி கேன் ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ். Question number 1. Foreign allowance given by government to its employees posted abroad is fully exempted, fully taxable, partially taxable, not taken for taxation purpose. Foreign allowance. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளாக நம்மளுடைய அவங்களுடைய எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து ஃபாரினில் போஸ்ட் பண்ணுவாங்க. வேற வெளிநாடுகளில் தன்னுடைய வேலைக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபாரின் அலவன்ஸ்ன்ற ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அலவன்ஸுக்கு அவர் வந்து டேக்ஸ் பே பண்ணணுமா, அந்த எம்ப்ளாயி வந்து டேக்ஸ் பே பண்ணணுமா, இல்லை டேக்ஸ் பே பண்ண வேண்டாம் தான் கொஸ்டின். அது ஃபுல்லாக டேக்ஸ் பே பண்ண வேண்டாம், ஃபுல்லி எக்ஸம்டடா, ஃபுல்லி டேக்ஸபிளா, முழுவதுக்கும் டேக்ஸ் பே பண்ணணுமா, இல்லை பகுதி டேக்ஸ் பே பண்ணால் போதுமா, பார்ஷியலி டேக்ஸபிளா, நாட் டேக்கன் ஃபார் டாக்ஸேஷன் பர்பஸ், இதை வந்து டாக்ஸேஷன் பர்பஸுக்கு எடுக்கவே மாட்டாங்க. இதில் எது சரியானது? Question number 2. Interest on saving bank account in a post office is exempt up to dash in the case of a joint account. இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதில் ரெண்டு விதமான சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில், எந்த பேங்காக இருந்தாலும் போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம தனிப்பட்ட இண்டிவிஜுவலும் ஒரு சேவிங் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ண முடியும். அப்போது இந்த சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் எந்த அமௌண்ட் வரைக்கும் எக்ஸம்டடாக இருக்கும்? இந்த கேஸ் ஆஃப் ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும்போது எந்த தொகை வரைக்கும் அந்த தொகைக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டிய, டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எக்ஸம்டடாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3500, 7000, 10,000, 5,000 எந்த அமௌண்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் எக்ஸம்ட் ஆயிருக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு? Third question, the following shall not be regarded as capital asset. The following shall not be regarded as capital asset. கீழே கொடுக்கப்பட்டதில் இது கேபிட்டல் அசட்டா, முதலின சொத்தா கருத முடியாது, கருதக்கூடாது. ஜுவல்லரி, ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன்ஸ், ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்ட், பர்சனல் ரெசிடென்சியல் ஹவுஸ். Question number 4. Dash are not treated as agricultural income. Income from poultry farming, income from bee having, purchase of standing crop, all the above. இப்போ கீழே வந்து 3 ஐட்டம் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆல் தி அபவும் கொடுத்துருக்காங்க. இதில் எது, அதாவது பால்ட்ரி ஃபார்மிங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தையா, இல்லை பீ ஹேவிங் இந்த தேனி வளர்ப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தையா, இல்லை ஸ்டாண்டிங் கிராப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய வருமானம், இதெல்லாம் எது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க? இல்லை எல்லாத்தையுமே, இது கொடுக்கப்பட்ட 3மே அக்ரிகல்ச்சர் இன்கமாக ட்ரீட் பண்ண மாட்டாங்களா? ஆல் தி அபோவ். Question number 5. Under the Income Tax Act 1961, depreciation on machinery is charged on. Income Tax Act 1961 படி இந்த இயந்திரத்தின் மீது, மிஷினரி மீது டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க, தேய்மானத்தை சார்ஜ் பண்ணுவாங்க. எந்த மிஷினரியுடைய எது மேலே? பர்ச்சேஸ்
price of the machinery. மிஷினரியுடைய எந்த விலைக்கு வாங்கணுமோ அந்த விலை மீது டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவாங்களா? இல்லை ரிட்டன் டவுன் வேல்யூ ஆஃப் தி மிஷினரியுடைய ரிட்டன் டவுன் வேல்யூ குறைந்த செல் மதிப்பின் மீது கணக்கிடுவாங்களா? இல்லை மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் தி மிஷினரி மேலே கால்குலேட் பண்ணுவாங்களா? இல்லை ஆல் தி அபோவா? Question number 6. Deduction allowed from annual value is dash. Annual value ஒரு நம்ம ஹவுசிங் ப்ராப்பர்ட்டியில் வர்றது. ஹவுசிங் ப்ராப்பர்ட்டியில் நம்மளுடைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு ஒரு ஆனுவல் வேல்யூ அலோவ் பண்ணுவாங்க. ஆனுவல் வேல்யூ எடுப்பாங்க. அதுக்கு டிடக்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. எந்த டிடக்ஷன் அலோவ் பண்ணுவாங்க? கீழே கொடுக்கறதுல எதை டிடக்ஷனாக அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கொஸ்டின். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக லோன் எடுத்திருப்போம். அந்த லோனுடைய இன்ட்ரெஸ்ட்டை டிடெக்ட் பண்ணுவாங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ரிப்பேருக்காக நம்ம லோன் எடுத்திருப்போம். அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குனுடைய ரிப்பேருக்காக லோன் எடுத்திருப்போம். அதுக்கு செலுத்த வேண்டிய இன்ட்ரெஸ்ட் நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாமா? ஸ்டாட்யூட்டரி டிடக்ஷன் ஒரு சட்டப்பூர்வமான ஒதுக்கு, அதாவது கழிவு இருக்கும். அதை கழிச்சிக்கலாமா? அதை அலோவ் பண்ணிக்கலாமா? டிடெக்ட் பண்ணிக்கலாமா? இல்லை ஆல் தி எபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது ஆனுவல் வேல்யூலேருந்து டிடெக்ட் பண்ண அலோவ் செய்யப்படும், அனுமதிக்கப்படும்? Question number 7. The gross annual value of the property is depends upon the standard rent, municipal valuation, fair rent, all the above. The gross annual value of the property வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், எதை சார்ந்து இருக்கும்? ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டியா, இல்லை முனிசிபல் வேல்யூவேஷனியா, ஃபேர் ரெண்ட்டியா, இல்லை ஆல் தி அபோவா? Question number 8. If house remain vacant for the whole year, annual value will be municipal value, fair rent, nil, none of the above. இப்போ நம்மளுடைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, நம்மளுடைய ஹவுஸ் வந்து ஒரு வருஷமாக வாடகைக்கு விடாமல் வேக்கண்ட்டாகவே இருக்குது, காலியாகவே இருக்குது. அப்போ ஆனுவல் வேல்யூ எவ்வளோ கால்குலேட் பண்ணுவாங்க? இல்லை முனிசிபல் வேல்யூ வந்து, ஏன்னா ஆக்சுவல் ரெண்ட் கிடையாது, வேக்கண்ட்டாக இருந்துச்சு. உண்மையாக பெறப்பட்ட வாடகை கிடையாது, ஏன்னா வேக்கண்ட்டாக இருந்திருக்கு, காலியாக இருந்திருக்கு. அப்போது முனிசிபல் வேல்யூவை கால்குலேஷனுக்கு எடுப்பாங்களா? ஆனுவல் வேல்யூ எடுப்பாங்களா? இல்லை ஃபேர் ரெண்ட்டை எடுப்பாங்களா? ஃபேர் ரெண்ட் அப்படின்றது இதே மாதிரி ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை அந்த குறிப்பிட்ட இடத்துல வாடகை கொடுக்குறதா இருந்தால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், அதை ஃபேர் ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை எதுவுமே கால்குலேட் பண்ண வேண்டாம், காலியாக இருந்தனால ஆனுவல் வேல்யூவே கிடையாது, நில்லா, இல்லை நன் ஆஃப் தி எபோவா? Question number 9. Medical reimbursement is exempt up to dash if treatment is done in a private hospital. இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது அதுக்கான தொகையை நம்ம செலவு பண்ணாலும் திரும்பவும் அந்த தொகையை நம்ம ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம், திரும்ப பெறலாம். அந்த திரும்ப பெறக்கூடிய மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் தொகையை வந்து இந்த டேக்ஸ்லேருந்து எக்ஸம்ட் பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட தொகை வரைக்கும் தான் எக்ஸம்ட் பண்ண முடியும், விலக்களிக்குவாங்க. குறிப்பிட்ட தொகை மட்டும்தான். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்து நம்ம மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கியிருந்தால், நம்ம கம்பெனிலேருந்து மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கியிருந்தால் அந்த மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வரைக்கும் தான் நம்ம டேக்ஸ் கட்டாமல் அந்த டேக்ஸ்லேருந்து விலக்களிக்கப்படும். அந்த தொகை எவ்வளோ? ₹5,000, ₹10,000, ₹15,000, ₹20,000? Question number 10. Standard deduction under section 16(1)(a) for assessment year 2020-21 is standard deduction. இடையில ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. 2019-2020 தான் திரும்பியும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை கொண்டு வந்தாங்க. அது பிரகாரம் அண்டர் செக்ஷன் 16(1)(a) பிரகாரம் அசஸ்மெண்ட் இயர் 2020-21 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லி எவ்வளோ அமௌண்ட் விலக்களிக்கப்படும், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக கொடுக்கப்படும்? ₹40,000, ₹50,000, ₹250,000, இல்லை ₹150,000? Question number 11. Maximum qualifying amount for deduction under section 80C is. Under section 80Cல மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட தொகை வரைக்கும் நம்மளுக்கு விலக்களிக்கப்படும், டாக்ஸ் கட்ட வேண்டாம். அந்த மொத்த டாக்ஸபிள் இன்கம்லேருந்து, அதாவது டோட்டல் இன்கம்லேருந்து, க்ரோஸ் இன்கம்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்க முடியும், டாக்ஸ் கட்ட வேண்டாம். அதுக்கு மேக்ஸிமம் குவாலிஃபையிங் அமௌண்ட் எவ்வளோ? அண்டர் செக்ஷன் 80C பிரகாரம் 1,50,000, 2 lakh rupees, 2,50,000, none of the above? 12th question. Gifts from clients are.
நம்மளுடைய கிளையண்ட் இருப்பாங்க, நம்மளுடைய வாடிக்கையாளர் இருப்பாங்க, அவங்ககிட்ட கிடைக்கக்கூடிய பெறக்கூடிய கிஃப்ட் வெகுமதிகள், அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட்டை வந்து நம்ம எதில் எடுப்போம்? ப்ரொஃபஷனல் இன்கமில் எடுத்துக்குவோமா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் என்ற டாப்பிக்கில் எடுப்போமா, இல்லை நான் டாக்ஸபிள் ஐட்டமா, அதுக்கு டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? நன் ஆஃப் தி அபோவா. Question number 13. Loss from house property can be carried forward for dash succeeding previous years. இப்போ ஹவுசிங் ப்ராப்பர்ட்டியில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு, ஹவுசிங் ப்ராப்பர்ட்டியில் நம்மளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நஷ்டத்தில் வருங்காலத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எத்தனை காலம் வரைக்கும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம், கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ ஒரு பெரிய தொகை நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, அந்த தொகையை அடுத்த ஆண்டில் அந்த ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டே வரலாம். பெரிய தொகையாக இருக்கனால ஒரே தடவை மைனஸ் பண்ண முடியாது, ஒவ்வொரு ஆண்டாக நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் இப்படி மைனஸ் பண்ணிட்டு போகலாம், கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகலாம்? 5 years, 6 years, 7 years, 8 years. Question number 14. Part of the year are partly let out and part of the year self-occupied. Then ARV is calculated by treating let out for full year. Period of let out is taken. Fully self-occupied, none of the above. இப்போ ஆனுவல் ரெண்டல் வேல்யூவை கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனுவல் ரெண்டல் வேல்யூ, நம்மளுடைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ஆனுவல் ரெண்டல் வேல்யூ எடுப்பாங்க டாக்ஸ் கால்குலேஷனுக்காக. பார்க்கும்போது நம்மளுடைய அந்த வீடு, நம்மளுடைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு பார்ட் ஆஃப் தி இயர் வந்துட்டு பார்ட் ஆஃப் தி இயராவோ இல்லை பார்ட்லியாவோ ஒரு பகுதி, அந்த மொத்தம் அந்த வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கோ குறிப்பிட்ட மாதங்களுக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட பாகம் மட்டுமோ என்ன பண்ணால், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பார்ட் மட்டும் நம்ம செல்ஃப் ஆக்குபை பண்ணியிருப்போம். ஒரு பாகத்தை மட்டும் வாடகை கொடுத்து ஒரு பாகத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம், செல்ஃப் ஆக்குபை பண்ணியிருப்போம். இல்லை பார்ட் ஆஃப் தி இயரில் மட்டும்தான் வாடகை கொடுத்துருப்போம். அப்படின்னா நம்ம ஆனுவல் ரெண்டல் வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஒரே வீடு, அதில் ஒரு பார்ட் ஆஃப் தி இயரில் மட்டும்தான் பார்ட் ஆஃப் தி இயர் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு நம்ம வெளியே வாடகை கொடுத்து லெட் அவுட் பண்ணிப்போம், இப்போ குறிப்பிட்ட நாட்கள் நம்மளே வசிச்சிருப்போம். இல்லை ஒரு பாகத்தை நம்ம யூஸ் பண்ணி ஒரு பாகத்தை லெட் அவுட் பண்ணியிருப்போம். அப்படி இருந்தால் ஏஆர்வி ஆனுவல் ரெண்டல் வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுவோம், எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? முழு வருஷமும் வாடகை கொடுத்ததா, மொத்த வீடையும் முழு வருடமும் வாடகை கொடுத்ததா கணக்கெடுப்போமா? லெட் அவுட் ஃபார் ஃபுல் இயரா? பீரியட் ஆஃப் லெட் அவுட் இஸ் டேக்கன், எத்தனை நாட்களுக்கு அந்த வீடை வாடகை கொடுத்தோம் அதை மட்டும் கணக்கில் எடுத்துக்குவாங்களா? இல்லை ஃபுல்லி செல்ஃப் ஆக்கியபைடா, முழுவதும் நம்மளே வாழ்ந்த மாதிரி நம்மளே சொந்தமாக பயன்படுத்தின மாதிரி கணக்கில் எடுத்துக்குவாங்களா? இல்லை நன் ஆஃப் தி அபோவா? Question number 15. Money borrowed for construction of house before 1/4/1999. Deduction regarding interest shall be restricted to rupees 2 lakh, rupees 1,50,000, rupees 30,000, rupees 50,000. இதில் ரெண்டு இருக்குது. இப்போ வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கியிருப்போம், மணி பாரோ பண்ணியிருப்போம், லோன் எடுத்திருப்போம். இது ரெண்டு பாகமாக பார்க்கணும். 1/4/1999, 1/4/1994க்கு முன்னால், 1/4/1999க்கு பின்னால். இதில் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கின லோனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம செலுத்தக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் டிடெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 1/4/1999 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும்தான், அதுக்கு முன்னால் லோன் வாங்கியிருந்தால் ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம வந்து டிடெக்ட் பண்ண முடியும், கழிவை காமிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது. 1/4/1999க்கு அப்புறம் அதுக்கு வந்து வேற தொகை, வேற லிமிட் கொடுத்துட்டாங்க. இப்போ 1/4/1999க்கு முன்னால், பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நம்ம லோன் வாங்கியிருந்தால், மணி பாரோ பண்ணியிருந்தால், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க? 2 lakh, 1,50,000, 30,000, 50,000. Question number 16. Long-term capital loss can be only be set off against. இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் உண்டாயிருக்கும், நீண்டகால முதலின நட்டம், லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ். எதுக்கு எகென்ஸ்டாக தான் இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? இந்த நஷ்டத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேற இன்கம்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எந்த இன்கம்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ்லேயே அட்ஜஸ்ட் பண்ணணுமா, இல்லை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா, இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? ஆல் தி அபோவா?
Question number 17. Section 45 of Income Tax Act 1961 is related to. Income Tax Act 1961ல Section 45 வந்து எதுடன் தொடர்புடையது? எது கூட ரிலேட் ஆயிருக்கு? கேபிட்டல் அசெட்டா, கரண்ட் அசெட்டா, கேபிட்டல் எக்ஸ்பென்சஸா, இல்ல கேபிட்டல் கெயினா? Question number 18. Income from horse race falls under the head salary, other sources, profession, business. இப்போ குதிரை பந்தயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை எந்த தலைப்புல கொண்டு வருவீங்க? salary தலைப்பிலையா, other sourcesன்ற தலைப்பிலையா, profession அப்படின்ற தலைப்பிலையா, இல்ல business அப்படின்ற தலைப்புல கொண்டு வருவீங்களா? Question number 19. The amount of total income is rounded off to the nearest multiple of rupees 100, rupees 10, rupees 5, rupees 50. இப்போ total income calculate பண்ணும்போது சிலப்போ பாயிண்ட்ல வரும், பைசா கணக்கில் வரும். புள்ளி 47, புள்ளி 55, ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 rupees 25 பைஸ், 55 பைஸ் அப்படின்னு வரும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும். எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க? நியரஸ்ட் 100 rupeesலையா, இல்லை 10 rupees மல்டிபிள்ஸ்லையா, இல்லை 5 மல்டிபிள்ஸ்லையா, இல்லை மல்டிபிள்ஸ் ஆஃப் 50ல நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியுமா? Question number 20. Dividend from an Indian company is. ஒரு இந்தியன் கம்பெனியிலிருந்து நமக்கு ஒரு டிவிடெண்ட் கிடைக்குது, பங்காதாயம் கிடைக்குது. அதை வந்து ஃபுல்லி டாக்ஸபிளா, ஃபுல்லி எக்ஸம்டடா, பார்ட்லி டாக்ஸபிளா, நன் ஆஃப் தி எபோவா? இந்த 20 கொஸ்டின்ஸ் இன்கம் டேக்ஸில் 20 கொஸ்டின்ஸ் நீங்கள் இப்போ ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு சின்ன பாகம் தான். இன்கம் டேக்ஸ்ன்றதுல ஒரு மிக மிக சின்ன பாகம் தான். சில சாப்டர்லாம் வந்து வாஸ்ட், பயங்கர பெரிய சாப்டராக இருக்கும், பெருசாக இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாப்டர் தான், அந்த மாதிரி ஒரு யூனிட் தான் இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸில் சின்ன பாயிண்ட்ஸும் நிறைய லீகல் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் எக்ஸம்ஷன் எவ்வளோ, எக்ஸம்ஷனுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, டிடக்ஷன்ஸான கண்டிஷன்ஸ் என்ன, நிறைய லா நிறைய இருக்குது. இன்கம் டேக்ஸில் நிறைய இருக்குது, எது வேணாலும் வரலாம். அதனால் வந்து இது ஒரு பெரிய சாப்டராக இருக்கனால அதிகமான கொஸ்டினும் இதில் கேட்கப்பட்டிருக்கு. கடந்த டிஆர்பி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின், இந்த ஒரு சாப்டர்லேருந்தே நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால் இதை வந்து திரும்ப நீங்கள் படித்து ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து வச்சுட்டே இருக்கணும். மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம், கொஸ்டின் ஆன்சராகவும் பார்க்க வேண்டாம். நீங்கள் ஓவரால் எல்லாத்தையும் பார்த்து வைங்க, திரும்ப பாருங்கள். நீங்கள் நினைப்பீங்க நம்மளுக்கு எதுவுமே ஞாபகத்தில் நிற்கலன்னு நினைப்பீங்க. பட் கொஸ்டின் பார்த்து 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது உங்கள் ஞாபகத்தில் கண்டிப்பாக இந்த ஆன்சர்ஸ் வரும். அதனால் ரிப்பீட்டடாக இந்த இன்கம் டேக்ஸ் மட்டும் கொஸ்டின் ஆன்சர்ஸாக படிக்காமல் நீங்கள் அந்த பர்டிகுலர் புக்கை, இந்த இப்போத்த அசஸ்மெண்ட் இயர் 2021 அசஸ்மெண்ட் இயருடைய புக்கு நம்மளுக்கு வந்து அது மாதிரி கொஸ்டின் பேப்பரில் ஆல்ரெடி ரெடியாக இருக்கும். அப்போ வந்து 2021 அசஸ்மெண்ட் இயருடைய புக்ஸை வாங்கி ரிப்பீட்டடாக நம்மளுக்கு என்னென்ன ஹெட்டிங் இருக்கோ அந்த ஹெட்டிங் எல்லாம் ஒரு தடவை பார்த்து வைங்க, உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இதோடைய ஆன்சர்ஸ் என்னன்றது பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 ஆப்ஷன் ஏ ஃபுல்லி எக்ஸம்டட். கொஸ்டின் நம்பர் 2 ஆப்ஷன் பி ₹7,000. கொஸ்டின் நம்பர் 3 ஆப்ஷன் பி ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன்ஸ். Question number 4 option D all the above. Question number 5 option B written down value of the machinery. Question number 6 option D all the above. Question number 7 option D all the above. Question number 8 option C nil. Question number 9 option C ₹15,000. Question number 10 option B ₹50,000. Question number 11 option A ₹1,50,000. Question number 12 option A professional income. Question number 13 option D 8. Question number 14 option A let out for full year. Question number 15 option C ₹30,000. Question number 16 option C long term capital gain. Question number 17 option D capital gain. Question number 18 option B other sources. Question number 19 option B ₹10. Question number 20 option B fully exempted. The questions 20 questions ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஏற்கனவே நீங்கள் 1 இயராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கொஸ்டினில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி இது ஒரு மிகப்பெரிய கடல் இன்கம் டேக்ஸ். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன பாயிண்ட்டாக இருக்கும். அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க.
நீங்கள் எப்போ எக்ஸாம் வந்தாலும் எழுதுறதுக்கு தயாராக இருங்க. எப்போ எக்ஸாம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம். எப்போ வந்தாலும் தயாராக இருங்க. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தளர்ந்தே போக வேண்டாம். டோன்ட் லூஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ். உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழக்கவே வேண்டாம். ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. எப்போ வந்தாலும் நான் எழுதுவேன், நான் வந்து அதில் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸாமுக்காக மட்டும் இல்லை, உங்கள் நாலேஜில் நிறைய விஷயங்கள் கிடச்சிட்டே இருக்கும். அப்படின்னு பாருங்கள், நம்ம படித்த சப்ஜெக்டில் நம்ம படிக்கும்போது கிடைக்கக்கூடிய நாலேஜை விட இப்போ நீங்கள் ஒரு வேலை வாய்ப்புக்காக படிக்கும்போது நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் இப்படி இருக்கான்றது கூட இப்போ தான் நம்ம பார்ப்போம். அதனால் நீங்கள் ரிப்பீட்டடாக படிங்க. நாட் ஓன்லி ஃபார் எக்ஸாமினேஷன், ஃபார் யுவர் நாலேஜ். இந்த சப்ஜெக்ட் நம்ம படித்த சப்ஜெக்டில் நம்ம மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்போது, எம்காம் அப்படின்போது அதில் இந்த சப்ஜெக்டில் வந்து மாஸ்டராக இருக்கணும் அப்படின்னு மாதிரி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.